குற்றம் தவிர ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியா உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வன்ஸா அப்படியே மாறிடுச்சு. பாய்ஸ்க்குலாம் பிடிக்கும். ஆஹ் எனக்கு இந்த படத்துல பெருசா குறைகள்லாம் எதுவும் தெரியல. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் கொஞ்சம் லென்த்தா இருந்தது செகண்ட் ஹாஃப்ல. அது மட்டும் அந்த லென்த் மட்டும் கம்மி பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலா ப்ரொடக்ஷன் என்ன சொல்ல வந்தாங்களோ அதை கரெக்டா சொல்லியிருக்காங்க. ஒரு ஆக்ஷன், ஒரு காமெடி, ஒரு த்ரில்லர், ஒரு சென்டிமெண்ட், ஒரு சோஷியல் கண்டென்ட் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணி ஒரு மசாலாவா ஒரு லோ பட்ஜெட்ல இந்த படத்தை நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. அடுத்தது ஹீரோ ஹீரோயின் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ரித்வி அண்ட் ஆராத்யா அண்ட் அந்த குட்டி பாப்பா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வினோதினி மேம் அக்கா கேரக்டர்ல நல்லா பண்ணியிருக்காங்க. சாய்தினா வில்லன் போர்ஷன்ல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ என்டையர் டீமா நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ட்ரை இஸ் அ குட் ட்ரை. படத்தோட பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவாவோட அந்த அம்மா சாங் ஒரு நல்ல பாசிட்டிவான சாங். ஆஃப்டர் லாங் பேக் அப்புறம் ஸ்ரீகாந்த் தேவா இந்த மாதிரி ஒரு ஒரு சாங் கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் சென்டிமெண்ட், அக்காவோட சென்டிமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த குட்டா போயிட்டு இருந்தது. படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் என்கேஜிங்காக தான் இருந்தது. செகண்ட் ஆஃப் வந்து மேபி பாய்ஸ்க்கு பிடிக்கும். ஒரு லென்த்தி ஃபைட்டு ட்விஸ்ட் எல்லாம் எனக்கு அவ்வளோ ட்விஸ்டா தெரியல. ஆனா ஏதோ சொல்ல வந்த விஷயத்த கரெக்டா சொன்ன மாதிரி தெரிஞ்சது. அவ்வளவு. யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றி. முதல்ல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ சமீபத்தில் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம்லாம் ஒரு உத்தரவு போட்டாங்க. அதாவது தியேட்டரில் போய் யூடியூப் கேமராக்காரங்க யாரும் விமர்சனம் எடுக்கக்கூடாதுன்னு. அட மர மண்டையர்களே, இன்னைக்கு இத்தனை யூடியூப்பில் தான் விளம்பரம். இந்த படம் ரிலீஸ் ஆனது காரணமே இந்த யூடியூப் விளம்பரம் தான் போய் சேரணும். ஏன்னா நீ தந்தியில் விளம்பரம் கொடுக்கல, தினரில் விளம்பரம் கொடுக்கல. அடுத்த நிமிஷத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு கொண்டு போய் சேர்க்குறவங்க இந்த யூடியூப்காரங்கன்னா தயவு செய்து உங்களுடைய கருத்தை மாற்றிக்கொள்ள வேணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு யூடியூப் விமர்சனம் தான் எல்லாரையும் போய் சேருது. நான் இப்போ பார்த்துட்டு வந்திருக்க படத்து பேர் குற்றம் தவிர. நல்ல டைட்டில். இந்த படத்தை தயாரித்தவர் பெங்களூருக்காரரு. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால் நான் பார்த்துருக்கேன். எனக்கு அடையாளம் தெரியல. இப்போ தான் அவர் சொன்னார் எனக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்ட்டு. இந்த படத்தோட கதை என்னென்னா, நம்ம எல்லாருமே வந்து தனியார் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். நல்லா கவனிச்சிங்க. தனியார் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். தனியார் ஆஸ்பத்திரியில் நமக்கு தெரிஞ்ச டைரக்டர், நமக்கு தெரிஞ்ச டாக்டர் இருந்தாருன்னா அவர் மூலமாக போகணும். இல்லாட்டி இதயத்தை எடுக்கிறது போல குஞ்சு எடுக்கிறானுங்க. ஏன்னா இப்போ எல்லா மருத்துவர்களும் சிறுநீரத்தை விற்றுக்கிட்டு இருக்கான், கல்லீரலை விற்றுக்கிட்டு இருக்கான், இதயத்தை விற்றுக்கிட்டு இருக்கான், பல பல பார்ட்ஸுகளை விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம போகிற ஆஸ்பத்திரி பெரும்பாலும் அரசு ஆஸ்பத்திரி போகிறது பெட்ரு. ஏன்னா அரசு ஆஸ்பத்திரியில் அது செய்ய முடியாது. இப்போ அரசு ஆஸ்பத்திரியிலே செய்கிறாங்கன்னு செய்தி வருது. அதை பற்றிய கதை தான். அதாவது இங்கே மருத்துவத்துக்கு போகிற ஆட்களுடைய கிட்னியெல்லாம் எடுத்து வித்துடுறாங்கிறது தான் கதை. நல்ல வித்தியாசமாக எடுத்துக்காங்க. கடைசி 20 நிமிஷம் பழைய ஃபார்முலாவை பின்பற்றிருக்காங்க. அது நீங்கள் அந்த 20 நிமிஷம் படம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அப்போ தான் தெரியும் நல்லா காதில் பூ சுற்றிருக்காங்கன்னு. பட் அந்த சுற்றுற பூ நமக்கு மணக்குது, அவ்வளோதான். வேற ஒன்றும் சொல்ல முடியாது. மற்றபடி ரித்விக் நாம் 2-3 படத்தில் அவரை பார்த்துருக்கோம். இந்த படம் அவர் நல்ல அடையாளம் காமிச்சிருக்கு. ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவும் ஒரு லவபிள் ஹீரோவாகவும் அவர் அடையாளம் காமிச்சிருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ரித்விக்கு அடுத்த அளவு ஒரு கவின் மாதிரி ஒரு இடத்த கண்டிப்பாக அவர் பிடிக்கலாம். ஏன்னா நம்ம மனசுக்கு இதயத்துக்கு ரித்விக்கோட முகம் நல்லா பதிஞ்சிருக்கு. படம் பார்க்குற எல்லாருக்குமே அது புரியும். அதே மாதிரி நம்முடைய வழக்கமாக போலீஸா கூப்பிடியா பயில்வானுங்கிறது போய் கூப்பிடியா மிஸ்டர் ராஜேந்திரனுங்கிற மாதிரி மிஸ்டர் ராஜேந்திரன் இன்ஸ்பெக்டராக பண்ணியிருக்காரு. ரொம்ப டீசெண்டாக பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ உள்ள இன்ஸ்பெக்டர்லாம் எப்படி இருக்காங்கிறத அவரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் இப்போ உள்ள இன்ஸ்பெக்டரில் எப்படி இருக்காங்கிறது மிஸ்டர் ராஜேந்திரனுக்கு உதாரணம். இதை நான் வேறு யாரையும் தாக்குதல் சொல்லலை. அதே மாதிரி ஹீரோயினும் நாட் பேட். அதாவது பெரிய அளவுக்கு நம்மளுக்கு கவர்ற மாதிரி இல்லைனாலும் நாட் பேடு. அதேமாதிரி இந்த காசி தேட்டரை பற்றி, காசி டாக்கிஸை பற்றி ஒன்று சொல்லி ஆகணும். இன்டர்வல் வரைக்கும் எனக்கு படம் பார்த்த மாதிரியே இல்லை. ஏதோ ஒரு ஓலைக்கொட்டாயில் இத்து போன ஸ்க்ரீனில் பழைய பிரிண்டை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. இனிமேல் காசி டாக்கிஸுக்கு இதுக்கு மூலமாக கேட்டுக்கிறேன், தயவு செய்து உங்கள் அந்த ப்ரொஜெக்டர் நல்லா இருக்கா போட்டு பாருங்கள். அது நேற்று அவங்க தயாரிப்பாளர் தரப்பு நானே சொன்னேன், போயா படமாக எடுத்துக்கு நானே திட்டிவிட்டேன். அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு பின்னாடி போய் சொல்லியிருப்பாங்க. சொன்னாங்களா கவனிச்சாங்களாம் தெரியாது. ஆனால் படம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. என்ன காரணம்னா, இதே பழைய சீனியர் ப்ரொடியூசர்ஸு பெரிய ரஜினிகாந்த், கமல்ஹாசன் படம்லாம் இப்படி செய்ய முடியுமா? ஒரு புது ப்ரொடியூசர்னால் அப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணாங்க.
படம் பார்க்குற மாதிரி இருக்கு. ஒரு ஆக்ஷன், அதாவது ஒரு ஒரு ஆக்ஷன் மசாலா படம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. படத்தை தியேட்டரில் போய் பாருங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க. குற்றம் தவிர் இந்த படம் வந்து இப்போதைக்கு ஒரு சமுதாயத்துக்கு தேவையான படம். ஏன்னா ஏழைப்பட்ட மக்கள்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, இதனால ஃபுல் செக்கப் வந்து பாடி செக்அப் பண்ண சொல்லிட்டு ஒரு நீட்டான விஷயத்தை கொண்டு போயிருக்காங்க. அது நல்லாவும் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து மருத்துவ காப்பீடு திட்டம்லாம் ஒரு விஷயம் போயிருக்காங்க. உடம்புல ஒன்று ப்ராப்ளம் இல்லாத ஆளுங்களை கூட ஏன் வந்து காப்பீடு திட்டம் போட சொல்லி ஏமாத்துறாங்க இந்த டாக்டர். ஏன் இப்போ கூட ஒரு நியூஸ் பார்த்துருப்போம், கிட்னி திருடுறாங்கன்ட்டு. ஸோ அதே மாதிரி ஒரு படம் தான், விழிப்புணர்வுள்ள ஒரு படம். ப்ளஸ் வந்து எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு படம். இப்போ நடக்கிற ஹாஸ்பிட்டலில் கொள்ளைகளில் வந்து க்ளீனாக இதை சுற்றி காட்டியிருக்காங்க. அதுக்கு யார் யார் துணை போகிறாங்க, முதலமைச்சர் வரைக்கும் துணை போகிறாங்க மாதிரி காட்டியிருக்காங்க. இது உண்மையாக தானே ஒரு விஷயமா தான் இருக்குது. நம்மளும் வந்து அதை கொஞ்சம் சுதாரித்து சரி பண்ணிக்கணும். இல்லை, உண்மையாக நம்புற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு லிங்க் இருக்குது, எல்லாரும் பணம் வாங்குறாங்க. 300 கோடின்னு 1000 கோடி அசால்ட்டாக பேசுகிறாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு மெடிக்கல் வருதுன்னா, ஒரு மாத்திரை வருதுன்னா, அது எல்லா அப்ரூவலும் பண்ணிகிட்டே தான் உள்ளே வரணும். ஒரு சைனை போட்டு ஒரு 1000 கோடி 300 கோடி வாங்குறதுல வந்து ஈஸியான விஷயம். அது தெளிவாக சொல்கிறாங்க. ஒரு 1 கோடி பேருக்கு அந்த மாத்திரை போச்சுனாவே 300 கோடி ஒரே மாதத்தில் சம்பாரிச்சுலாம் சொல்கிறது வந்து க்ளீனாக இருக்குது, நல்லா இருக்குது படம். படம் அருமையாக இருக்குது. அட்டுப்படை ஹீரோ ரிஷி என்ன தான் நடிச்சிருக்காப்புல, ரொம்ப அருமையாக இருக்குது. ஸ்டண்ட்டு சூப்பராக இருக்குது. அம்மா பாடல் ரொம்ப அருமையாக இருக்குது. கம்பல்சரி லேடிஸ்க்கு இந்த படம் பிடிக்கும். கரெக்டாக என்ன பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட்டு சூப்பராக இருக்குது. விறுவிறுப்பாக இருக்குது. ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஸ்லோ இருக்குது. ஆனால் அது வந்து கதை அதுமாரி அமைச்சதுனால வந்து அப்படி இருக்குது. ஆனால் ஓகே, பக்காவாக இருக்குது. கவர்மெண்ட் டார்கெட் பண்ணல. அதாவது ஃபாரின்லேருந்து வந்து இங்கே தமிழ்நாட்டிலையும் சென்னையிலையும் வந்து இந்த கிட்னி திருடுறது, ஹார்ட் சர்ஜரி பண்ணிவிட்டு இங்கேருந்து சேஞ்ச் பண்ணிட்டு அங்கே போயிடுறாங்க. அதேமாரி வந்து நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் ஏமாறக்கூடாதுன்ற சொல்லியிருக்காங்க. எஸ், குற்றம் தவிர் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த படம் வந்து நல்லா இருக்கு. ஒரு சோஷியல் மெசேஜ் அவேர்னஸோட பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் நடக்கிற ஸ்கேமை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. எஸ், குட், நல்லா இருக்கு. மியூசிக் ஸ்ரீகாந்த் தேவா, அவர் பாடவும் செஞ்சுருக்காரு, ஆடவும் செஞ்சுருக்காரு. ஹீரோயின் நல்லா இருக்காங்க. ஹீரோயின் வந்து காந்தி கண்ணாடி படத்தில் கிளைமேக்ஸில் வரவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. குட். அந்த சின்ன பொண்ணு கேரக்டர் க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. என்கேஜ்னா மற்ற படங்களை விட இந்த படம் நல்லாவே இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு ஹீரோ. அவர் ஃபைட்டு எல்லாமே நல்லா இருக்கு. ரிஷி அவரோட ஆக்டிங் சொல்ல வேண்டாம், நிறைய படங்கள்ல பார்த்துருக்கோம். ஸோ இதுலயும் நல்லா இருக்கு. அதில் கவர்மெண்ட்டை பற்றி எல்லாம் டார்கெட் பண்ணல, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நடக்கிற பல ஸ்கேம் பற்றி தான் சொல்லியிருக்காங்க.